ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்லேருந்து தான் இன்றைக்கி டெஸ்ட்டு நடக்க போகுது. நான் 35 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இந்த 35 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் எந்த பகுதியிலேருந்து டெஸ்ட் நடக்கும் அப்படின்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே பாடத்தில் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை ஆறு, இதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதியை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியுமே 2-3 பக்கம் டெப்த்தாக படித்தோம்னாவே போதும். அடுத்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான மேலும் தகவல் வேணும்னா நான் டெய்லியுமே கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். அதாவது புத்தக பக்கத்தை வச்சு இந்த பக்கத்துலேருந்து தான் கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். இல்லைனாலும் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் பிடிஎஃப்பை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிடுங்க. சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைவ் சாட்டில் ஆன்சர் போட மாட்டேன்றீங்க. ஆன்சர் போட பழகுங்க. ஏன்னா ஒரு கேள்வியை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுக்கிற தன்மை உங்களுக்கு வேணும். நீங்கள் நிறைய கேள்விக்கு இப்படி ஆன்சர் போட பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வளரும். சரிங்களா? ஒரு கேள்வியை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் டக்குன்னு போட்டுடணும். 1வது கேள்விக்கு ஏ, 10வது கேள்விக்கு பி, இந்த மாதிரி போட்டுடணும். சரிங்களா? லைவ் சாட்லேயும் போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சரி, ஓகே. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: கிழக்கு தொடர்ச்சி மலை ஒரு தொடர்ச்சி அற்ற குன்றுகள் ஆகும். காரணம், இந்த மலையானது பல இடங்களில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை: கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? அரபிக்கடலில் அப்படிங்கிறது தவறு. வங்காள விரிகுடா கடல் அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? வங்காள விரிகுடா கடல் தான் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்குது, அரபிக்கடல் இல்லை. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. எங்கே இருக்குது? இது சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, சோலைக்கரடு. அடுத்த வினா பாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரம் எத்தனை மீட்டர் முதல் எத்தனை மீட்டர் வரை மாறுபடுகிறது? கிழக்கு தொடர்ச்சி மலையின் சராசரி உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மேற்கு தொடர்ச்சி மலைனா 2000 to 3000 மீட்டர் ஹைட்டு கொண்டதுன்னு பார்த்தோம். நேற்றைய வீடியோவை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை: 1100 மீட்டர்லேருந்து 1600 மீட்டர் உயரம் கொண்டது. கிழக்கு தொடர்ச்சி மலையானது 1100 முதல் 1600 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்த வினா பாருங்கள். திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவியுள்ள மலை என்ன? திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவி இருக்கிற மலை. இதற்கான பதில் ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை. அடுத்த வினா பாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. எது உயரம் அதிகமாக இருக்கும்? 2வது உயரம் கொண்டது என்ன? 3வது உயரம் கொண்டது என்ன? இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரிங்களா? குறிப்பாக சோலைக்கரடு இதனுடைய ஹைட்டு மட்டும் தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். விடை பார்க்கலாங்களா? விடை: உயரமான சிகரம் சோலைக்கரடு. 2வது உயரம் கொண்டது பழமலை. 3வது உயரம் கொண்டது உருகமலை. 4வது உயரம் கொண்டது குட்டிராயன் என்பது கரெக்டு. அடுத்து வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை மற்றும் பச்சை மலை ஆகியவை தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குன்றுகள் ஆகும். காரணம், இவை மாநிலத்தின் வட மாவட்டங்களில் அமைந்துள்ளன. எது கரெக்டுங்க, எது தப்பு? விடையை பார்க்கலாங்களா? விடை:
கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இந்த மலைகள் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே எங்கே இருக்குது? மாநிலத்துடைய வட மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா பாருங்க. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது? கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது? இதற்கான விடை மோயர் ஆறு என்பது கரெக்டு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது மோயர் ஆறு. அடுத்து வினா பாருங்க. கொல்லிமலையின் பரப்பளவு என்ன? கொல்லிமலையின் பரப்பளவு என்ன? இதற்கான விடை 2800 சதுர கிலோமீட்டர்கள். கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதனுடைய பரப்பளவு 2800 சதுர கிலோமீட்டர்கள். அடுத்த வினா பாருங்க. ஜவ்வாது மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஜவ்வாது மலையில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் எது? இதற்கான விடை மேல்பட்டு. எங்கே இருக்குது? ஜவ்வாது மலையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவான மலை எது? நீல நிற கிரானைட் சாம்பல் பாறைகளால் உருவான மலை எது? இதற்கான பதில் ஜவ்வாது மலை என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. மிக புகழ்பெற்ற அரப்பளீஸ்வரர் கோவில் உள்ள மலை எது? ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் அரப்பளீஸ்வரர் கோவில். இந்த கோவில் எந்த மலையில் இருக்குது? விடை கொல்லிமலையில் இருக்குது. கொல்லிமலையில் இருக்குது. அடுத்து வினா பாருங்க. கல்வராயன் என்ற சொல் பழங்குடியினரின் பண்டைய கால பெயரான எந்த சொல்லிலிருந்து வந்தது? கல்வராயன் மலைன்னு ஒரு மலை இருக்குது. இந்த மலை எங்கே இருக்குது? கள்ளக்குறிச்சியில் இருக்குது. இந்த மலையின் பெயர் எந்த சொல்லிருந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை கரலர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. கரலர். அடுத்த வினா பாருங்க. காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் ஆற்று வடிநில பகுதிகளை பிரிக்கும் மலைகள் என்னென்ன? காவிரி ஆறு இந்த பக்கம் போகுது, பாலாறு அந்த பக்கம் போகுது. இந்த ரெண்டு ஆற்று பகுதியையும் பிரிக்கும் மலைகள், 2 மலைகளை கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை ஜவ்வாது மலை மற்றும் கல்வராயன் மலை. ஜவ்வாது மலையும் கல்வராயன் மலையும் 2ஆக பிரிக்குது. அடுத்த வினா பாருங்க. சேர்வராயன் மலையில் உள்ள உயர்ந்த சிகரம் எது? சேர்வராயன் மலை எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற உயரமான சிகரம் சோலைக்கரடு. சேர்வராயன் மலையில் இருக்கிற உயர்ந்த சிகரம் சோலைக்கரடு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று கொல்லிமலையில் பிற மலைகளை ஒப்பிடும் பொழுது அதிக அளவில் பசுமை மாறா காடுகள் அல்லது சோலை காடுகள் காணப்படுகின்றன. காரணம், கொல்லிமலை தொடரானது தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. கூற்று காரணம் சரியா தவறா? குழப்பற மாதிரியே இருக்குமே. தெளிவாக படிக்கவில்லை என்றால் குழப்பற மாதிரி தான் இருக்கும். தெளிவாக படிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். மற்ற பகுதியை ஒப்பிடும் பொழுது இங்கே பசுமை மாறா காடுகள் அதிகம் இருக்குது, சோலை காடு இருக்குது. இது தென்னிந்தியாவுடைய கிழக்கு கடற்கரைக்கு இணையாக தான் கொல்லிமலை செல்கிறது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி சோழமண்டல சமவெளி என அழைக்கப்படுகிறது. காரணம், இச்சமவெளி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. இதில் எது கரெக்டுங்க? விடை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். தமிழ்நாட்டுடைய கடற்கரையை கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. மலைகள் அமைந்துள்ள மாவட்டங்களை பொறுத்துக. எந்த மலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? ஜவ்வாது மலை எங்கே இருக்குது? திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு. கல்வராயன் மலை எங்கே இருக்குது? கள்ளக்குறிச்சியில் இருக்குது. சேர்வராயன் மலை எங்கே இருக்குங்க? சேலம் மாவட்டத்தில் இருக்குது. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பச்சை மலை திருச்சி, சேலம், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு.
அடுத்த வினா பாருங்க. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது? ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏற்காடு எங்கே இருக்குது? சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமையாத சிகரம் எது? கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமையாத சிகரம் என்ன? விடையை பார்க்கலாங்களா? குட்டிராயன் அமைஞ்சிருக்கு, வலச மலை அமைஞ்சிருக்கு, பல மலை அமைஞ்சிருக்கு, பகாசுரா எங்கே இருக்குங்க? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. நம்ம நேற்றே பார்த்தோம். அடுத்த வினா பாருங்க. மலைகளை மாவட்டங்களுடன் பொறுத்துக. இதை பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த மாவட்டத்தில் எந்த மலை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது செஞ்சி மலை இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது ரத்தின மலை இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலை இருக்குது. நல்லா கவனிங்க, ஏலக்காய் மலை வேறு, ஏலகிரி மலை வேறு. சரிங்களா? அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் சென்னி மலை மற்றும் சிவன் மலை இருக்குது. அடுத்த வினா பாருங்க. தர்மபுரியில் இல்லாத மலை எது? தர்மபுரியில் மொத்தம் 3 மலை இருக்குது. தருமபுரியில் எந்த மலை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தீர்த்த மலை இருக்குது, சித்தேரி மலை இருக்குது, வத்தல் மலை இருக்குது, கஞ்சமலை இல்லை. கஞ்சமலை எங்கே இருக்குங்க? கஞ்சமலை சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது. அடுத்த வினா பாருங்க. கோயம்புத்தூர் பீடபூமியில் அமையாத மாவட்டம். கோயம்புத்தூர் பீடபூமியில் மொத்தம் 3 மாவட்டம் அமைஞ்சிருக்கு. எது அமையாததுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் வரும், நாமக்கல் மாவட்டம் வராது. இது தவறு. அடுத்த வினா பாருங்க. கோயம்புத்தூரில் இல்லாத மலை எது? கோயம்புத்தூரில் இல்லாத மலை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மருதமலை இருக்குது, வெள்ளியங்கிரி இருக்குது, ஆனைமலை இருக்குது, மருதுவால் மலை இல்லை. இது எங்கே இருக்குங்க? மருதுவால் மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. நேற்றைய வீடியோவிலேயே பார்த்தோம். கன்னியாகுமரி என்பது மிகச்சரியானது. அடுத்த வினா பாருங்க. பச்சை மலை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. எது தவறானதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, வாசிக்கிட்டுமா? திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைவான குன்று தொடராக காணப்படுகிறது. இம்மலைகளில் காணப்படும் தாவரங்கள் மற்ற பகுதியை விட பசுமையாக காணப்படுகின்றன. இந்த மலையில் பலாப்பழம் ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருளாக உள்ளது. இது நீல நிற சாம்பல் கிரானைட்டு பாறைகளால் உருவாகியுள்ளது. இதில் எது தவறானதுன்னா 4வது பாயிண்ட் தான் தவறு. நீல நிற சாம்பல் கிரானைட் பாறையால் உருவானது ஜவ்வாது மலை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜவ்வாது மலை தான் இப்படி உருவாகிருக்கும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி முக்கோண வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இது சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? தமிழ்நாட்டில் இருக்கிற பீடபூமி முக்கோண வடிவம் கொண்டது. இதனுடைய பரப்பளவு 60,000 சதுர கிலோமீட்டர்கள். 60,000 சதுர கிலோமீட்டர்கள். அடுத்த வினா பாருங்க. எந்த பீடபூமி மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? எந்த பீடபூமி மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? இதற்கான பதில் பாரமஹால் பீடபூமி மைசூர் பீடபூமியுடைய ஒரு பகுதி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: பாரமஹால் பீடபூமி தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. காரணம், இந்த பீடபூமியில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளன. இந்த 2ல் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கூற்று, காரணம் இரண்டுமே சரிதான். பாரமஹால் பீடபூமி எங்கே இருக்குங்க? தமிழ்நாட்டுடைய வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. வடமேற்கு திசையில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது? தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் அமைஞ்சிருக்கு. அப்போ இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: சிகூர் பீடபூமி பாரமஹால் பீடபூமியில் அமைந்துள்ளது. காரணம், நீலகிரி பகுதிகளில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுகின்றன. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று தவறு, காரணம் சரி.
ஏன் கூற்று தவறு? சிகூர் பீடபூமி எங்கே இருக்குங்க? சிகூர் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமியில் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பீடபூமி இருக்குது. கோயம்புத்தூர் பீடபூமி, பாரமகால் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி, மொத்தம் 3 பீடபூமி இருக்குது. சிகூர் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமியில் அமைஞ்சிருக்கு, பாரமகால் பீடபூமியில் இல்லை. அதனால் கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கோயம்புத்தூர் பீடபூமி எவைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? கோயம்புத்தூர் பீடபூமி எவைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? இதற்கான பதில் தருமபுரியில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் அமைந்திருக்கிறது. அடுத்த வினா பாருங்க. தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படும் மாவட்டம். தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படும் மாவட்டம் எது? இதற்கான விடை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி. அடுத்த வினா பாருங்க. கோவளம் கடற்கரை உள்ள மாவட்டம் எது? கோவளம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் இருக்குது? இதற்கான பதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. வெள்ளி கடற்கரை உள்ள மாவட்டம் எது? வெள்ளி கடற்கரை எந்த மாவட்டத்தில் இருக்குது? இதற்கான பதில் வெள்ளி கடற்கரை கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர். அடுத்த வினா பாருங்க. எலியட் கடற்கரை உள்ள மாவட்டம் எது? எலியட் கடற்கரை உள்ள மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. காரணம், இந்த சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். இதே பாடத்தில் வடிகால் அமைப்புன்னு ஒரு டாபிக் இருக்கும். நான் டீட்டெயிலாக கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் பாருங்கள். இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் போடுறேன் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு வந்தால் போதும். அதுலேருந்து நாளைக்கு டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? சரி, ஓகே. விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணப்படுகிறது. காரணம், வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதியில் இது அமைந்துள்ளது. இங்கே எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். மதுரை பீடபூமி மதுரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வைகை மற்றும் தாமிரபரணி ஆற்று வடிநில பகுதி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிஞ்சது. 35 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 35 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.